தனுசு ராசி செவ்வாதசை 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவான், 7ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தியாகக்கூடிய குரு பகவான், இந்த 2 கிரகங்களும் செவ்வாதசையில் இருக்கிறவங்களுக்கு, அதுலேயே தனுசு ராசியில் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இதில் இந்த செவ்வாய் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த ராசிக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேதுவோடு இருக்கக்கூடாது. நட்சத்திரம் ஒரு நல்ல நட்சத்திரமாக இருந்தால் ஓரளவுக்கு தப்பிக்கலாம். கெடுதல் செய்யக்கூடிய நட்சத்திரமாக இருந்தால் நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதுலேயும் இந்த செவ்வாதசையில் ஏன்னா நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செவ்வாய் எங்கே இருக்காரு, அந்த நட்சத்திராதிபதி யார், சுபகிரகமா இல்லை அசுபகிரகமா அப்படின்னு பார்க்கணும். லக்னத்துக்கு வந்து மறைவு ஸ்தானமா இல்லை ராசிக்கு மறைவு ஸ்தானமா அப்படின்றத பார்க்கணும். நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் இந்த செவ்வாதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். இல்லை அப்படின்னாக்கா ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே இருக்கும். என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை கொடுக்கும் அப்படின்னாக்கா, நீங்கள் எது சார்ந்து முயற்சி பண்ணுறீங்களோ, எது சார்ந்துனாக்கா வயசுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வயசு அப்படின்னாக்கா இப்போ ஒரு சில பேர் வந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் திருமணமாகி டைவர்ஸ் ஆகி இன்னொரு திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும், வேலையில் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லை வேலையில் ஸ்டடி ஆகணும்னு பார்ப்பாங்க, இல்லை சம்பாதிக்கணும்னு பார்ப்பாங்க, இல்லை வீடு கட்டணும்னு பார்ப்பாங்க. ஏதோ ஒன்று அது முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க சுய ஜாதகத்தை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிளானிங் இருக்கும். அதில் தடுமாற்றங்களை கொடுக்கும். இந்த தசை சரியில்லைனா, தசை நல்லா இருந்தால் கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுத்து உடனே நடக்க வச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தசை அப்படிங்கிறது எந்த வயது காலகட்டத்தில் வரும்? இப்போ தனுசு ராசியில் 3 நட்சத்திரம், மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும், அதாவது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கூட முன்ன பின்ன வரலாம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. அதே மாதிரி பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு 35 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து 39 வயசு இல்லைனா 40 வயசோட கூட இந்த செவ்வாதசைங்கிறது முடிவுக்கு வரலாம். இது வந்து முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 35 to 42. இப்போ சென்டர் பகுதியில் இருக்கிறீங்க, 10ஓட தசாபுத்தி இருப்புகள் இருக்குது. 27 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இந்த செவ்வாதசைங்கிறது வரும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க, 21 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் இந்த செவ்வாதசை வரும். நான் சொல்கிறது என்னன்னாக்கா, உங்களுக்கு தசாபுத்தி 1 வருஷம் 2 வருஷம் முன்ன பின்ன வரலாம். அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 15 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும். இது வயது காலகட்டத்தில் வரக்கூடிய தசை. இப்போ படிக்கிற காலகட்டத்தில் வருது அப்படின்னாக்கா படிப்பு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம். ஏன்னா இந்த ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் லக்ன யோகராக வந்தால் அந்த படிப்புங்கிறது நல்லா இருந்திருக்கும். இப்போ லக்ன யோகரா இல்லை, இப்போ இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடியவர் செவ்வாய், லக்னத்துக்கு அவயோக கிரகமாக வந்திருந்தால் நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும் படிப்பு ரீதியாக. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு எல்லாமே தடை தாமதங்களை நிறைய கொடுத்துருக்கும், நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு வச்சிங்களேன். அரியர்லாம் வச்சுருந்தீங்கன்னாக்கா இப்போ கிளியர் ஆகும் உங்களுக்கு. படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள். என்னதான் இருந்தாலும் நான் எல்லா வீடியோவில் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். இப்போது இந்த காலகட்டத்தில் படிச்சிருது நல்லது. அதாவது 16 to 22 என்ன தசை வேணால் நடக்கட்டும், உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் எங்கே வேணா இருக்கட்டும், பின்னாடி வரக்கூடிய அதாவது அவயோக தசைகளோ யோக தசைகளோ உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில கிரகங்கள் சரியில்லை, சனி சரியில்லை, இல்லை யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் சரியில்லை. இப்போ வந்து அது இந்த கோச்சார ரீதியாக ஒரு சில 7.5 சனி, அப்படி இல்லைனாக்கா அஷ்டம சனி, அது மாதிரி குருவே மறைவு ஸ்தானங்களில் இருக்கும்போது நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, இது எல்லாத்தையுமே சமாளிக்கணும் அப்படின்னாக்கா பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதுக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்காக வந்து நீங்கள் ராசி பலன் பார்க்காம இந்த வயது காலகட்டத்தில் உடனே எல்லாத்தையும் படிக்கணும். எந்த அளவுக்கு படிக்கணுமோ அந்த அளவுக்கு படிப்பு முடிச்சுறது நல்லது. இப்போ வேலைலாம் தேடுறீங்கன்னு வச்சுக்கலாம், வேலை கிடைக்கும். வேலை ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் செவ்வாதசையில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி தான், 4ஆம் இடத்துல சனி தான், பெருசாக கெடுக்காது. இது வந்து நிறைய பேர் சொல்கிறது என்னன்னாக்கா 4ஆம் இடத்துல சனியா, ஐயோ இது 8ஆம் இடத்துக்கு பாதியாச்சே, அப்படியெல்லாம் கிடையாது. 4ல் சனி வந்தால் அந்த நட்சத்திரம் தான் பார்க்கணும். அந்த நட்சத்திரம் வந்து 2ஆம் அதிபதி நட்சத்திரம், 3ஆம் அதிபதி நட்சத்திரம், அதாவது சனியோட நட்சத்திரம் அங்கே. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் அதிபதி நட்சத்திரம், 10 குடைய நட்சத்திரம், புதனோட நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களில் நகரும்போது இப்போ சனியோட நட்சத்திரம்னாக்கா குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம்லாம் நல்லாயிருக்கும். அதாவது சனியோட நட்சத்திரத்தில் போகும்போது அது மட்டும் இல்லாமல் யாராருக்கெல்லாம் திருமணம் கூடி வரலையோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் கூடி வரும். ஒரு சில பேருக்கு வந்து லக்ன பாவத்துக்கு 4ஆம் அதிபதியாக வந்தா, அதாவது துலா லக்னம் இல்லை விருச்சிக லக்னம், இது மாதிரி வந்துச்சுனாக்கா அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அது மாதிரி வரதுக்குன்னா சனியுடைய நகர்வு வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா குருடைய வக்கர நிவர்த்தி பெருசாக உங்களுக்கு கெடுபலங்களை பண்ணாது, நல்லாவே இருக்கும். ஏன்னா ராசியாதிபதி 7ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக ராசிக்கு பார்க்குறாரு, வக்கர நிவர்த்தி ஆகி
அடுத்து வரக்கூடிய பயிற்சிக்கு இப்போ ஒரு நல்ல பலனை கொடுத்துருவார். நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அந்த குரு. நல்ல ஒரு மாற்றங்கள் இதில் வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். குருவை பற்றி நம்ம பேசவே தேவை, குரு நல்லாவே இருக்குது. இப்போ சனியுடைய நகர்வுகள், சனி பார்க்கக்கூடிய இடம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ சனியுடைய நகர்வுனா உத்திரட்டாதி. இப்போ யாராருக்கெல்லாம் வேலை ப்ராப்ளம் இது வரைக்கும் கொடுத்துச்சோ, இப்போ அதாவது 23 வேலை ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் செவ்வாதசையில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அந்த ராகுடைய நட்சத்திரத்தில் போகும்போது ராகு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். ஒரு சில பேர் வந்து அந்த ராகு சனியோட பார்வையில் இருக்கும், இல்லை சனியோட வீட்டில், இல்லைனாக்கா சனியுடைய 10ஆம் பார்வை, இது மாதிரி ஏதோ ஒரு பார்வையில் மாட்டியிருந்தா, இல்லை அந்த வீடு கொடுத்த கிரகம் மாட்டியிருக்கும். அது மாதிரி இருந்துச்சுனாக்கா வேலை பாதிப்பு நிறைய கொடுத்துருக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உத்திராட்டாதியில் போகும்போதெல்லாம் 4ஆம் அதிபதி அந்த குரு, அவரே வந்து கோச்சார ரீதியாக எப்படி வேணா இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் சுய ஜாதகத்தில் குருவும் சனி பார்வையில் மாட்டியிருந்தால் வேலை ப்ராப்ளத்தை நிறைய கொடுத்துருக்கும். அந்த வேலை ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு தீரப்போகுது. யாராருக்கெல்லாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கலையோ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும். ரொம்ப லேட் மேரேஜ், அது இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா 2வது திருமணம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த வேலை ரீதியாக, அதாவது வேலையில் இருப்பீங்க இல்லைன்னு சொல்லலை, நிறைய ஸ்ட்ரகிள் கொடுத்துனே இருக்கும். இருக்கலாமா வேணாமா மாற்றலாமா அப்படின்ட்டு நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சுட்டு வந்தால் அவங்களுக்கெல்லாம் சிறப்பு. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா தசை நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு அந்த வேலையெல்லாம் உடனே எல்லாமே மாறி இருக்கும், நல்லாவே இருந்திருக்கலாம். தசை சரியில்லைன்ற பட்சத்தில் வேலையில் நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும். அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை, மணி லாக்காக வருது, அது மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் கொடுத்துருக்கலாம். 2023க்கு பிறகு 23லேருந்தே இருக்கலாம்னு வச்சிங்களேன். 24லாம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். 25 அதுவும் ஸ்ட்ரகிள் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா குருவுடைய நகர்வு வச்சு பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடம் 7ஆம் இடம்லாம் உங்களுக்கு சரியில்லை. குருவுடைய நகர்வுகள் இப்போ 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 8ஆம் இடத்துலேருந்து விடுதலை 9ஆம் இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது குருவுடைய நகர்வுகள். இதில் தசை சரியாக இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். தசை சரியில்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் போராட்டத்தை தான் கொடுக்கும். ஆனால் இந்த சனியுடைய நகர்வு வச்சு பார்க்கும்போது உத்திரட்டாதி, அதன் பிறகு ரேவதியில் போகும்போது கூட உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் உண்டு. அந்த காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருமணம் அமையிறதோ, இல்லை வேலை வாய்ப்பு அமையிறதோ, தொழில் அமையிறதோ, இது மாதிரி நிறைய நல்ல ஒரு விஷயங்கள் செவ்வாதசையில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். இதில் யாராருக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து ராகு கேதுவோட செவ்வாய், அப்படி இல்லைனாக்கா மறைவு ஸ்தானங்களில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. போராடணும். கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக போட்டு தன்னம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வேலையும் நல்லாயிருக்கும், தொழிலும் நல்லாயிருக்கும், திருமண வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுனாக்கா கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போகிறது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டங்களில். ஏன்னா சனி பகவான் நட்சத்திரமே இருக்கிறாருன்னு வச்சிங்களேன். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சரியில்லை, சனி பார்வை வந்து இப்போ கோச்சார சனி வந்து சுய ஜாதக சனியை பார்க்குறாருன்னு வச்சிங்களேன், அது மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஏன்னா அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைனாக்கா 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி அவர், 7ஆம் அதிபதியும் கூட இருந்தா, இல்லை 7ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருந்தா, அது மாதிரி எல்லாம் இருந்துச்சுனாக்கா திருமண வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கலாம். இதில் அனுசரித்து போகிறது நல்லது. வாக்குவாதங்கள் வேண்டாம் குடும்ப வாழ்க்கையில். மற்றபடி வாரிசுகளோட வளர்ச்சி அதெல்லாம் சிறப்பு. அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது செலவு அது இதுன்னு எல்லாம் சுப செலவுகள். வீடு கட்டணும், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம். இப்போ 4ஆம் இடத்துக்கு வரும்போது இப்போ இடம் விற்காத இடம் விற்கும், சேல்ஸ் ஆகும். நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டம், அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நான் எந்த வயதில் வரும் அப்படின்லாம் சொல்லிட்டேன். இது வந்து ஒரு 7 வருட தசை தான். இந்த 7 வருட தசை வந்து பாடாப்படுத்தும் ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து அப்படி ஒரு யோகத்தை கொடுக்கும், கோடீஸ்வர யோகத்தை கொடுத்தவங்களையும் பார்த்துருக்கேன் நான். எந்த ஒரு லக்னத்துக்கும் வந்து நன்மை செய்யாதுன்னு சொல்ல முடியாது. அதாவது கன்னியா லக்னத்துக்கு நன்மை செய்யாது, ஆனால் அது இருக்கிற இடத்த பொறுத்து. அதே மாதிரி இந்த ராசிக்கு 5ல் மாட்டினார்னு வச்சிங்களேன், ஆட்சி ஆகி இப்போ கன்னியா லக்னமாக வந்தால் 8ல் ஆட்சி ஆகிடுவார். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஜாதக அமைப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துரு. 7 வருஷத்தில் செவ்வாய் கொடுக்குற மாதிரி யாருமே கொடுக்க முடியாது. எல்லா தசைக்கும் சொல்லலாம். சுக்கிரதசை 20 வருஷம் உக்காஞ்சிக்கு எடுத்தவங்களையும் பார்த்துருக்கேன், 20 வருஷம் வாழ வச்சுங்களும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி கேதுவும் அதே மாதிரி தான் 7 வருஷம். அது சின்ன சின்ன தசைன்னு பார்க்கக்கூடாது. சூரியன் சந்திரன் எல்லாத்துக்குமே விதிவிலக்கு உண்டு. எந்த கிரகங்களும் நல்ல கிரகங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, எந்த கிரகங்களும் கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் சொல்ல முடியாது. நம்ம பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா எல்லா கிரகங்களும் ராஜ கிரகங்கள் தான், அதாவது நல்ல கிரகங்கள் தான். நல்ல ஒரு அமைப்பில் உக்காஞ்சிட்டாக்கா அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் ஒன்றுமே அசைக்க முடியாத அளவுக்கு பெரிய வளர்ச்சிகளை கொடுத்துரும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகம் நல்ல கிரகம் தான் சொல்லுவேன்.
கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் என்னன்னாக்கா நம்மளுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து தான் அது கெடுதல் செய்யக்கூடிய கிரகமாக வரும். எல்லாருக்குமே அப்படி அமைஞ்சிடாது. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரகங்கள் எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாது, அந்த தசைகளில் என்ன பண்ணணும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடியது சனி பகவான். அது உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும். மெயின் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்லா இருந்து கூட சனி பகவான் சரியில்லைனாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. அது பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வகையில் கெடுத்துனே வரும். அதனால் இந்த செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு கவலைப்பட தேவையில்ல. நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்கள் பார்க்க போகிறீங்க. யாராருக்கெல்லாம் உங்களுக்கு வேலை ரீதியாக ப்ராப்ளம் இருந்துச்சு, இப்போ வேலை ரீதியாக ப்ராப்ளம் இருக்காது. நல்ல ஒரு வளர்ச்சி, திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், நல்ல ஒரு தொழில் அமையும் செவ்வாய் தசையில். நன்றி.